வெல்கம் டு 5 மினிட் சேனல். தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்துட்டு உங்க கருத்து என்ன சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வர பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்கலுக்கு என்ன முக்கியமான லெட்டர் அதெல்லாம் எத்தனை சொல்லுவாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில், ஃபிசிக்கலை பற்றி முழு விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஒரிஜினல் மார்க் லிஸ்ட் மற்றும் ஒரிஜினல் டிசி ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் கால் லெட்டர் அனைத்தையும் ஜெராக்ஸும் போட்டுக்கங்க, ஒரிஜினல் எடுத்துன்னு போங்க, அனைத்தையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த பள்ளியில் உங்களுக்கு நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. அதையும் போய் வாங்கிட்டு வந்துருங்க, அதையும் எடுத்துகிட்டு போகணும். தமிழ் மொழியில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட், சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறேன்னா, முதல் நாள் நீங்கள் போகிறீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு நாள் 150 மீட்டர் ரன்னிங் மட்டும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் இல்லை 6 டேஸ் கழிச்சு தான் மீதி ஃபிசிக்கல் எப்படின்னா கயிறு ஏறுறது, லாங் ஜம்ப்பு, ஹைட் ஜம்ப்பு இதெல்லாம் மீதி ஒரு நாள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் மெடிக்கலு இதெல்லாம் வைப்பாங்க. யாரும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் இந்த 10 நாள் கடின உழைப்பே உங்களுக்கு லாஸ்ட்டில் நன்மையை தரும். எல்லோரும் கடினமாக பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா பண்ணதுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்கள் தான் நல்லா பண்ணீங்க சொல்லிட்டு நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்காதீங்க. உங்களோட நிறைய பேர் நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்கலாம். எனக்கு நல்லா பண்ண வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் நினச்சிமாவா நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்கலை. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.